வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திமுகவின் சின்னமான சூரியன் சின்னத்தை தற்பொழுது தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளதா? நண்பர்களே, நமது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப், இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. அதாவது 2026 சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது. திமுக கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடு கொடுத்துவிட்டு 165 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. மேலும் கூட்டணி கட்சிகள் 11 கட்சிகளுக்கு கிட்டத்தட்ட 11 சின்னங்கள் சூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும், அவர்களது சொந்த சின்னத்தில் போட்டியிடக்கூடாது என்று தெரிவித்திருந்த நிலையில் தேர்தல் ஆணையம் கூட்டணி கட்சிகள் ஒருவேளை முடிவெடுத்தால் அவர்களது சொந்த சின்னத்தில் போட்டியிடலாம். அதாவது தனிப்பட்ட முறையில் முஸ்லீம் லீக் ஏணி சின்னத்தை பயன்படுத்துகிறது, மதிமுக பம்பர சின்னத்தை பயன்படுத்துகிறது. அந்த சின்னத்தில் விருப்பப்பட்டால் அவர்கள் போட்டியிட்டுக் கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையமே தெரிவித்துள்ள நிலையில் திமுக வலுக்கட்டாயமாக 11 தொகுதிகளில் சூரியன் சின்னத்தில்தான் கூட்டணி கட்சிகள் போட்டியிட வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்பது மதிமுகவின் பொதுச் செயலாளர் கண்ணீருடன் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கூட்டணியில் அழுத்தத்தை வைத்துக்கொண்டு எதற்காக கூட்டணியை தொடர வேண்டும், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு முக்கிய கட்சியுடன் கூட்டணி வகிப்பதுதான் தேர்தல் செய்யக்கூடிய அரசியலுக்கான ஒரு முக்கியத்துவம். தேர்தலை இவர்கள் தொழிலாக, வியாபாரமாக, பெட்டிகள் அதிகமாக கொடுக்கிறேன், எனது சொந்த சின்னத்தில் சூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று கூறிய பிறகும் கூட தற்பொழுது மதிமுக சம்மதம் தெரிவிக்கிறது என்றால் நிச்சயம் இது மக்களுக்கான கட்சியா என்ற ஒரு கேள்விகளையும் அதிமுகவின் முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தின் பொழுது கூறியுள்ளார். கட்டாய திருமணம் எப்படி மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்துமோ, திருமண வாழ்க்கை முறையாக செல்லாதோ, அதேபோல்தான் திமுகவின் கூட்டணி கட்டாயப்படுத்தி கூட்டணியை உறுதி செய்துள்ளது. நிச்சயம் இது தோல்வியை தான் தழுவும். எடப்பாடி கூறுவது உண்மையா என்று கேட்டால் உண்மைதான். உதாரணத்திற்கு திமுகவிற்கும் காங்கிரசிற்கும் உட்கட்சி மோதல் அதிகமாகவே இருக்கிறது. தேர்தலுக்கு முன்பாக காங்கிரசின் தலைவர்களை திமுகவின் நிர்வாகிகள் எவ்வளவு மோசமான முறையில் விமர்சனம் செய்தார்கள். தற்பொழுது திமுகவின் வேட்பாளருக்கு ஆதரவாக காங்கிரசின் தொண்டர்கள் வேலை செய்வார்களா? நிச்சயம் வேலை செய்யவே மாட்டார்கள். அதேபோல்தான் காங்கிரசும் 28 தொகுதிகள் ஒரு மாநிலங்களவை கொடுத்துள்ளது திமுக. காங்கிரசிற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கூறி 28 தொகுதிகள் கொடுத்துள்ளீர்கள் என்று காங்கிரஸ் பற்றியான விமர்சனங்களை திமுகவின் அடிப்படை உறுப்பினர் கூட சமூக வலைதளங்களில் கலாய்த்ததையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இதனால் காங்கிரசின் வேட்பாளருக்கு கூட திமுகவின் தொண்டர்கள் வேலை செய்ய மாட்டார்கள். உட்கட்சியின் மோதல் அதிகமாக இருப்பதால் இரு கட்சிகளுக்கும் கூட்டணி என்பது கட்டாயப்படுத்தி இருப்பதால் தலைவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு தேர்தலில் போட்டியிடுவார்கள். ஆனால் வெற்றி வாய்ப்பு என்பது நிச்சயம் கிடைக்காது. இது அதிமுகவிற்குத்தான் சாதகமாக மாறும். தற்பொழுது 11 கட்சிகள் சூரியன் சின்னம் வேண்டாம், எங்களது சின்னத்திலேயே போட்டியிடுவதற்கு தேர்தல் ஆணையத்திடம் கடிதங்களை கொடுத்தால் தேர்தல் ஆணையம் சூரியன் சின்னத்தை ரத்து செய்து சூரியன் சின்னத்தை தடை செய்து 11 கட்சிகளுக்கும் கூட்டணி முறையில் தற்பொழுது அவர்களது கட்சியின் சுயசின்னயத்தை ஒதுக்கீடு செய்து தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்பத்தையும் அளிக்கும். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு சம்மதம் தெரிவிப்பாரா என்று கேட்டால் நிச்சயமாக தெரிவிக்க மாட்டார். 11 தொகுதிகளில் சூரியன் சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என்று அடம்பிடித்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலில் 2வது முறை வெற்றியடைவாரா அல்லது தோல்வியே தான் தழுவாரா? தேர்தல் ஆணையம் சூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டாம் என்றால் அவர்களது விருப்பம் என்று கூறுவது, அதை பற்றியான கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.